மறுமை நாளில் ஒட்டுமொத்த உலக மக்களும் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். நம்மளுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் நமக்கு என்ன தீர்ப்பளிக்க போகிறான்? ஒட்டுமொத்த உலக மக்கள் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் யாரு தைரியமா இருப்பாங்க தெரியுமா? எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் யார் இருப்பார்கள் தெரியுமா? அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர்கள் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த அச்சமும் கிடையாது, எந்த கவலையும் இல்லாமல் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நேசர்கள். அல்லாஹ்வுடைய நேசம் யாருக்கு கிடைத்ததோ அந்த இறை நேசர்கள் மறுமை நாளிலே சந்தோஷமா நிம்மதியா இருப்பாங்க. அந்த நேசத்தை பெற்று தரக்கூடிய ஒரு காரியம் தான் சபர், பொறுமை. பல சங்கடமான சோதனைகளை நாம் சந்திக்கும் பொழுது அதில் நாம் துவண்டு விடாமல், கவலைப்படாமல், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து இறைவனை சார்ந்து நாம் பொறுமையாக இருப்போமேயானால் அந்த பொறுமையாளர்களுக்கு நல்ல செய்தி இருக்கு. அல்லாஹ் சொல்றான், அந்த பொறுமையாளர்களை தான் அல்லாஹ்